Hi friends, welcome to IT Port. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்கலான்னு இருக்கோம்னா, எஸ்கியூஎல் சர்வரில் ஜென்ரலாக வந்து செலக்ட் மெத்தட் யூஸ் பண்ணியிருப்போம். அதை பேஸ் பண்ணி நம்ம டைபிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு, டேட்டாஸ் ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ குரூப் 5 அக்ரிகேட் ஃபங்க்ஷனோடையே சேர்த்து பிவோட் டேபிள்னு சொல்லி ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது, பிவோட் மெத்தட். இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி நம்ம டேட்டாஸ் ரிட்ரீவ் பண்ணலாம் அப்படிங்கிற மெத்தடுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ அதுக்கு நான் வந்து டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். பிரைமரி கம்பல்சரி இருக்கணுங்கிறதுனால நாட் நல் கொடுக்கலாம். தென் வந்து டேட் ஆஃப் பர்த், அந்த எம்ப்ளாயி டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ நம்ம வந்து எம்ப்ளாயி ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறோம். இதோடையும் சேர்த்து கிரியேட் டேபிள் எம்ப்ளாயி சேலரி ஃபாரின் கீ, பிரைமரி கீ கான்செப்ட் எல்லாமே என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ரெஃபரன்ஸ்னால் ப்ரீவியஸில் செக் பண்ணிக்கோங்க. ஃபாரின் கீ, ரெஃபரன்சஸ், எம்ப்ளாயி அண்டு என்ன இருக்குது, இயர் பேசிஸில் அவங்க அங்கே என்ன சேலரி வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு டேபிளை வச்சுட்டே நம்ம எக்ஸ்பிளனேஷன் பார்த்துக்கலாங்க. ஸோ இந்த ரெண்டு டேபிளை வச்சுட்டு நம்ம பிவோட்டுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன். ரெக்கார்ட்ஸ் இம்போர்ட் பண்ணுறேன். நேம் வந்து அவர் வந்து அந்த இயருக்கு அவரோட ஏஜ் வந்து 30. ஜனவரி 1994. Okay, then layer of data and that employee salary table. That year 10 lakh. Second employee that year 8 lakh, 10 lakh, 12 lakh.
ஜென்ரல் மெத்தட் ஜாயின்ஸ் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு சிம்பிளாக ரெக்கார்ட்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம். எம்ப்ளாயி சேலரியில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயி நம்பர் என்னென்ன ஃபீல்ட்ஸ் நான் எடுக்கிறேன்னா எம்ப்ளாயில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயி நம்பர் ப்ளஸ் எம்ப்ளாயில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி சேலரியில் இருக்கக்கூடிய இயர், தென் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். சம் ஆஃப் எம்ப்ளாயி சேலரியில் இருக்கக்கூடிய சேலரி. ஸோ அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனால குரூப் ஸோ இந்த மாதிரி நமக்கு டேட்டாஸ் நமக்கு இங்கே கிடைக்கும். ஸோ இது வந்து நமக்கு ஜென்ரலாக இருக்கக்கூடியது. இப்போது இந்த எம்ப்ளாயி ஆக்சிஸ் வைஸ் எக்ஸாக்சிஸ் வைஸ் நமக்கு இயர் வந்து ஹெட்டராக வர்றதுக்கு பிவோட்டுங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். பிவோட் யூஸ் பண்ணி நமக்கு என்ன மாதிரி டேட்டாஸ் வரும் அப்படின்னு இந்த அவுட்புட்ல இருந்து நமக்கு என்னென்ன காலம் டிஸ்பிளேக்கு வேணும். எம்ப்ளாயி நம்பர் வேணும், எம்ப்ளாயி ஆக்சஸில் நமக்கு வரக்கூடிய வேல்யூஸுக்கு டிஃபைன்டு இந்த காலமோட நேம், அதாவது ரோவில் வரக்கூடிய வேல்யூஸை ஆஸ் அ காலமாக நான் ஜஸ்ட் மென்ஷன் பண்ணுறேன். From this table multiple queries ங்கிறத multiple query syntax இது வந்து எம்ப்ளாயி சேலரி டீடைல்ஸ். இது ஒரு மெத்தட் எடுத்துட்டு இதுக்கு ஒரு அலியாஸ் கிரியேட் பண்ணிட்டு then now introduce pivot sum of என்ன காலம் இது சேலரி, சம் ஆஃப் சேலரி ஃபார் தட் இயர் இன் என்னென்ன காலமோ அதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு கிரியேட் பண்ணிடுறேன் எம்ப்ளாயி. That's all. Now we are getting records like this. நம்ம எப்படி எம்ப்ளாயி நம்பர். So we can easily get எம்ப்ளாயி நேமுக்கு அந்த இயரில் அவங்க என்ன சேலரி வாங்கினாங்க, என்ன பண்ணியிருக்கிறாங்க, 2001 அவங்களோட ஏஜஸ் என்ன, 2002 என்ன. நெக்ஸ்ட் வீடியோவில் இதையே டைனமிக் எஸ்கியூஎல் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இந்த இயர்ஸை நமக்கு இப்போ 3 years இருக்கிறதுனால நமக்கு இப்படி டிஃபால்ட்டாக பை டிஃபால்ட் இப்படி கொடுத்துக்கிறோம். இல்லையா நம்பர் ஆஃப் இயர்ஸ் இந்த டேட்டாஸ் இந்த டேபிள்ஸில் இருந்துச்சுன்னா எப்படி அதை ஆட்டோமேட் பண்ணி கொண்டுட்டு வர்றதுங்கிறத நம்ம டைனமிக் எஸ்கியூஎலை யூஸ் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.